கண்ணன் என் காதலன். காதல் இடி போன்றது, சத்தமாக பயமுறுத்தியே கொல்லும். மறந்து போன வார்த்தையொன்று தொண்டையில் சிக்கி தவிக்க வைத்து நினைவிற்கு வரும் வரை இருக்கும் துடிப்பு போல் இருக்கும் காதல். சொல்லும் வரை பனித்துளி, சொல்லிவிட்ட பின் கடல். மனசு படபடக்க கிளாஸ் ரூமிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தேன். பார்க்கிங்கில் ஐயா அவனை பார்த்து விட்டேன். என்னை பார்த்ததும் அவன் முகமெல்லாம் பளீர். என்ன மேடம், சோர்வாக தெரியுறீங்க? அவன் என்னை பேச விடவில்லை. தொடர்ந்து அவனே, இந்த பிரவீன் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற என்றான். டேய், நீதான் கவலையே என்றது என் மனசு. சிரித்து வைத்தேன். நேரம் பார்த்து உள்ளே நுழைந்தான் விஷ்ணு. மூவ் ப்ளீஸ் என்று சொல்லிக்கொண்டே. பிரவீன் பரபரப்பானான். ஏய் போ போ, பேச்சு கொடு போ என்றான். சங்கடமாகி போனது. தயங்கி தயங்கி நின்றேன். துள்ளி குதித்து கொண்டு டூட் போயாச்சு. பிரவீன் மக்கு பேசி ஃப்ரெண்ட் ஆனால் தானே மேற்கொண்டு எதுவானாலும் என்றான். 2 பேரும் பேசியபடியே கிளாஸ் ரூமிற்கு நடந்தோம். வழிமுழுக்க அவன்தான் பேசினான். பிரவீனிற்கு பேச பிடிக்கும். மனதில் உள்ளதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பான். யமஹா க்ரக்ஸில் காலேஜ் வருவான். பழைய வண்டி புதிதாக வைத்திருப்பான். அதை குறை சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. வண்டி, கிரிக்கெட், பானிபூரி இதுவெல்லாம் அவனுடைய இஷ்டம். பிடிக்காது என்று அவன் சொல்லி கேட்டது கிடையாது. கனவுகள் நிறைய உண்டு. அதை பற்றியே அவன் எண்ணங்கள் செயல்படும். முக்கியமாக ப்ரொஃபஸர் முதல் கேட்டில் இருக்கும் செக்யூரிட்டி தாத்தா வரை எல்லோருக்கும் அவனை பிடிக்கும். சுருங்க சொன்னால் இவன் ரொம்ப நல்லவன். பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு என்று ஆரம்பித்து கிரிக்கெட் பற்றிய ஒரு வாதத்தில் கிரெடிட்டிற்கு நான் ஆதரித்து பேச அவன் நட்பு தொடங்கியது. நிறைய வாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள். நாட்கள் நகர்வது தெரியாமலே போனது. விஷ்ணு ஒரு வினோத ஜீவன். எல்லோருக்கும் அவனை பிடிக்க வேண்டும் என்று பாடுபடுவான். அழகன். கொஞ்சம் வெயிட் பார்ட்டி. வாரத்திற்கு ஒரு காரில் வருவான். ஹேய் கசின், போன வாரம்தான் வாங்கினான் மச்சி என்பான். நிறைய புகைப்படங்களை போனில் காட்டி சிரிப்பது இவனுக்கு பொழுதுபோக்கு. சட்டென்று ஒரு நாள், உனக்கு விஷ்ணு மேல் ஒரு கண்ணுதானே என்று கேட்டான் பிரவீன். பட்டென்று ஆமாம் என்றேன். அவன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்றான். அன்று தொடங்கியது இந்த தலைவலி. காலேஜ் முடிந்து செல்கையில் விஷ்ணுவை தொடர பிரவீன் பைக்கில் செல்வேன். வீக்கெண்டில் மால் தியேட்டர்களில் பார்ப்போம். என் முயற்சிகளில் உறுதுணையாக நிற்கும் பேர்வழியாக பிரவீன் கூடவே நிற்பான், வருவான். சமயங்களில் அவன் தேவைக்கு என் தேவைக்கு ஒன்றாக போவதும் வருவதும் பழக்கமானது. சில நேரத்தில் பிரவீன், மச்சி உனக்கு ஈர்ப்பு, கவர்ச்சி, ஆசை, காதல் இதற்கெல்லாம் வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும் என்பான். பொறாமையோ? இருக்கட்டும் இருக்கட்டும், மனம் குளிரும் எனக்கு. அவன் மீது பேச்சு பேசி காதிலே விழாது. இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு சாயங்கால வேளை இருவருமாக சேர்ந்து சென்றிருந்த கடையில் பெண்ணொருத்தி, அண்ணா இதை அக்காவிற்கு வாங்கி கொடுங்க அண்ணா, நல்லா இருக்கும் என்றாள். கையில் இருக்கும் இதய வடிவு குஷனை கொடுத்து வியாபாரம் செய்ய அவள் சொன்னாள். இறுக்கமாக மாறியவன். அதன் பின் அவன் ஹெல்ப் செய்யும் எண்ணம் துரிதமாகி போனது. விஷ்ணு வருவதை தூரத்திலே பார்த்தவன் இருவருமாக அமர்ந்திருந்த மேஜைக்கு அவனை அழைத்தான். பிரவீன், மச்சி இன்னைக்கு நீ வந்திருக்கும் கார் கலர் சூப்பர் என்றான். பேச்சு தொடங்கியது. இல்லை, விஷ்ணுவின் பீத்தல் தொடங்கியது. பொறுமையாக கேட்டிருந்தவன், மச்சி இவள் ஏதோ தனியாக பேசணுமாம், நீங்க பேசுங்க, நான் கை கழுவிட்டு வரேன் என்றான். நெஞ்சுக்குள் சுனாமி தொடங்கியது. தொண்டை வறண்டு போயிற்று. இதயம் துள்ள தொடங்கிவிட்டது. அவனை நிமிர்ந்து பார்த்தேன். குமட்டியது. பேசத் தொடங்கினவன், விஷ்ணு என்றேன். அப்போதும் போல் அவன் பேசினான். ஏய் கூல், ஐ நோ யூ ஹவ் ஃபீலிங்ஸ் ஃபார் மீ என்று கை நீட்டி தோள் தீண்ட எத்தனித்தான். அனிச்சையாக விலகினேன். அவன் வாட் படி என்றான். கை பிசைந்தேன். தைரியம் கூட்டி, அவன் லூஸ் விஷ்ணு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான், சாரி என்றேன். விஷ்ணு, ஹேய், நேற்றே எனக்கு என் குரூப்பில் சொன்ன யூ ஆர் கிரேசி என்று சொல்லியிருந்தான். இதற்கு மேல் விட்டால் தாங்காது. பேசினேன். விஷ்ணு, ஐ எம் சாரி, எனக்கு இஷ்டமில்லை, உன்னை காயப்படுத்தினதற்கு சாரி உளறினேன். அவன் அப்போது பிரவீன் சொல்ல வந்தது என்ன? எனக்கு சங்கடமாக இருந்தது. முழித்தேன். அவன் இந்த முறை அழும் குரலில், நான் எங்கு இருந்தாலும் அங்கு நீயும் இருந்தாயே, நீ என்னை ஃபாலோ செய்யலை என்றான். இல்லை என்று தலை மட்டும் ஆட்டினேன். அவன் கோபமானான். நான் தனியாக எங்கும் நீ இருக்கும் இடத்திலெல்லாம் சுற்றவில்லை என்றேன். அவன் எழுந்து சென்று விட்டான். தூரத்தில் நண்பன் ஒருவரிடம் பேசுவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தவன் அருகில் வந்தான். கட்டை விரலை உயர்த்தி சக்சஸ் என்றான்.
ஆத்திரமாகி போனது. பேசாமல் விலகி சென்றேன். பிரவீன் தோள்களை குலுக்கிக் கொண்டு அகன்று கொண்டான். சமீப காலத்தில் கூடியிருந்த நம்பிக்கை கண்டது. சகஜமாக பேசும், எப்போதும் ஒரே நிலையில் ஆணுக்கே உரிய தன்னம்பிக்கையுடன் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கும் ஒருவனை சந்தித்து புரிந்து கொள்ளும் வரை விஷ்ணு அழகாக தெரிந்தான். ஏன் அவனிற்கு மட்டும் அவன் கனவுகளையும் முயற்சிகளையும் விரும்பும் தோழி தெரியவில்லை, கருத்தில் பதியவில்லை? பிற தோழிகளுடன் விஷ்ணுவை கிண்டல் செய்யும் பெண்ணாக மட்டும் கண்ணில் தெரிந்தேன். அறிவு கெட்டவன், ஆசைக்கும் அன்பிற்கும் கிண்டல் கேலிக்கும் வித்தியாசங்கள் தெரியாதவன். உள்ளுக்குள் எண்ணங்கள் சுனாமி போல் பொங்கியது. நியாயம், நேர்மை, பாசம், சரி தவறு என்று பார்ப்பவனிடம் நேரே போய் எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது, இந்த நட்பும் அக்கறையும் துணையும் ஆயுள் முழுக்க வேண்டும் என்று சொன்னாலோ வெளிப்படுத்தினாலோ இருக்கும் உறவும் கெடும். எங்கேயோ உள்ளுக்குள் இருக்கும் ஆசை திட்டம் கொடுக்க செயல்படுத்தினேன். ஆனால் ஐயோ, எல்லாம் பாதியில் கெட்டு குட்டிச்செவராக போனது. மாலை திரும்புகையில் தனிமை அவசியமாக இருக்க பிரவீனை தவிர்த்து நடந்தேன். வழியில் குறுக்கே வந்து நின்றான் விஷ்ணு. சரளமாக பாடினான். உன்னை போய் நம்பினேன் பார், ஏண்டி நான் போகும் இடமெல்லாம் வந்து நடித்த என்று சில நேரம் மூச்சு வாங்கி பேசினான். கடவுளே, இவன் இப்படி இடையில் காயப்படுவான் என்று நினைக்கவே இல்லை. இந்த வருத்தம் இன்னமும் நெருஞ்சி முள்காடாக ரணம் கூட்டியது இதயத்தில். இங்கே இந்த நாட்டில் பெண்மனம் திறந்து ஆசையைச் சொன்னால் அதற்கு அர்த்தமே வேறு. இதயம் சறுக்கி விழுந்தது ஆசையில். மூளை பயன்படுத்தி ஆசையை நிறைவேற்றி கொள்ள பார்த்தேன் என்று சொல்லவா முடியும்? விஷ்ணு திட்டி முடித்து நேராக பிரவீன் வண்டி அருகே சென்றான். அங்கே அவன் புறப்பட ஆயத்தமாகி நின்றிருந்தான். என்னை கைகாட்டி விஷ்ணு கோபமாக ஏதோ சொன்னான். உடனே பிரவீன் முகத்திலும் கோபம், பயம், பழு மனதில் ஏறிக்கொண்டே செல்ல நடக்காமல் ஓடினேன். ஏய் நில்லு பிரவீன், நான் இன்னைக்கு ஏது வேண்டா, என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க, கஷ்டமாக இருக்கு. அவன் ஹீ இஸ் மைன், ஸ்டே அவே என்கிறான், நீயும் பேசாமல் போகிறாய் என்றான். நிலைமை புரிந்தது. நான் அப்படியெல்லாம் இல்லை, நீ கிளம்பு என்றேன். நீயும் வா, எப்போதும் போல் போகலாம் என்றான். எப்போதும் போல் பேசத் தொடங்கினான். இப்படி செய்யாதே, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? எனக்கு அந்த விஷ்ணுவை பிடிக்கவே இல்லை, நீ எதற்கும் யோசி என்றான். தைரியம் கூட. என்ன பிரவீன், இதில் என்ன ஃபீல் பண்ண இருக்கு என்றேன். அவன், ஏய் நல்லா யூஸ் பண்ணிட்டு கலட்டி விட பார்த்தியா என்றான். எனக்கு மனம் தூள் தூளாக உடைந்தது. கோபம் கொந்தளித்தது. முட்டாள் மேல் ஆசைப்பட்டு விட்டோம் என்று எண்ணம் தோன்றியது. கனமான மனம் உடைந்த வழியில் கண்களில் நீர் கோர்த்தது. இறங்கும் இடம் வந்தது. அமைதியாக இறங்கினேன். சொல்லிவிடு என்று உடைந்த மனம் சொல்ல, ஆமாம் பிரவீன் யூஸ் பண்ணிட்டேன், பட் அவனை உன்ன இல்லை என்றேன். அவன் முகம் உறைந்து நின்றது. எனக்கு மனம் லேசானது. காதலுக்கு பிளான் வேண்டாம், தைரியம் போதும் போல. முடிந்தது. இங்கேயும் ஒரு காதல் சுனாமி தாக்கிவிட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.